வணக்கம். நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ரிகவரி ஆச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு புல் பேக் ரேலி. நேற்று பெருசாக விழுந்ததுக்கு வந்து இன்னைக்கு ஷார்ட் கவரிங்னால மேலே வந்திருக்கும். ஒன்று ஸோ கால் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்களே, அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நேற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் க்ளோஸ் டு அபவுட் 10,000 crores பக்கமாக விற்றுருந்தாங்க. நம்ம ஆட்கள் ஆல்மோஸ்ட் 990 crores வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான எல்லா ப்ராபபிலிட்டிஸும் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் கிஃப்ட் நிஃப்டி, ஒரு காலத்தில் நம்ம வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி நம்ம பார்க்குறோம். கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 24,200 லெவலில் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் அங்கே லெவலில் தான் ஓப்பன் ஆகுன்றது எதிர்பார்த்தோம். இன்னைக்கு வந்து டோ ஒரு ஆல்மோஸ்ட் 230-240 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போயிட்டு அங்கேருந்து வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னம்லாம் செல் ஆன் ரேலின்ற கான்செப்ட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மக்கள் வந்து அவ்வளோதான், மார்க்கெட்டே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்கிற லெவலில் வந்து அது ரிவர்ஸ் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாமே எவ்வளோ நாள் வந்து கீழே எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா -12 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ட்ராடே ஸ்விங்கு 397 பாயிண்ட்ஸ், இதோ 12 இப்படி காட்டுது. ஆனால் 397 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ் பக்கமாக வந்து இன்ட்ராடே ஸ்விங் ஆகிருக்கு. ஸோ மேலே கீழேருந்து மேலே போயிட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கு. அப்படியெல்லாம் மக்கள் சாக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ். ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 952 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்துச்சு. அதாவது ஸ்விங் இருந்துச்சு. அண்ட் டவுன் வந்து 315 பாயிண்ட்ஸ் டவுனில் இருந்துச்சு. மறுபடியும் நான் சொல்கிறேன், நிஃப்டி 97 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. மேபி நாளைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் புல் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 151 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் தோ நிஃப்டி வந்து பொறுத்த வரைக்கும் வீக்லி கரெக்ஷனான்றது ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் டெஃபினட்டாக வந்து டே கரெக்ஷனில் வர ஆரம்பிச்சிருச்சு. 1. 2வது பிவட் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போன மாதத்தோட லோ வந்து உடைச்சிருக்கு. நேற்றே உடைச்சிருச்சு. ஸோ போன மாதம் லோ எவ்வளோ இருந்துச்சு? நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ் 24,066. ஸோ டெக்னிக்கலி பார்த்தா 24,066க்கு மேலே வந்து டே சார்ட்டை விட்டுருங்க. ரைட், இன்றைக்கும் வந்து டே சார்ட் அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 24,090 லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு டே சார்ட் வேணும். நம்மளுக்கு வேண்டியது வந்து வீக்லி சார்ட் வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மேபி அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பேங்க் நிஃப்டி ரொம்ப தள்ளி இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபார் 100% we know that டே சார்ட்ன்றது வேவ் 1, 2, 3 வந்து இருக்கு. வீக் 3 கம்ப்ளீட் ஆகல. மேபி நாளைக்கு வந்து ஒரு புல் பேக் வரலாம் டு வேவ் 4 அப்சைட். டவுன் சைடில் வந்து ஃபர்தராக வரும். ஸோ டே சார்ட்டில் வேவ் பேட்டர்னில் வந்து கீழே வருதுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து வீக்லி சார்ட் கரெக்ஷனும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ டெஃபினெட்லி வீக்லி சார்ட்டில் கரெக்ஷன் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டே சார்ட்டில் வந்து எலியட்ஸ் வேவ் பேட்டர்ன்ஸ் வந்து டவுன் சைடில் வந்து பில்டப் ஆகும். டெஃபினட்டாக பேங்க் நிஃப்டியில் வந்து இட் இஸ் கோயிங் டு டேக் சம் மோர் டைம். இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் மேலே ரேலி ஆகிறதுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே நெகேட் ஆகுதுன்னு சொன்னால் 50,500க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் கட்டு. அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,350 to 400 அந்த லெவலில் வந்து கிராஸ் பண்ணி நின்றுச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரைட் நவ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,000 லெவல் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அண்ட் மேஜர் சப்போர்ட் ஜோன்றது 23,850. அந்த ஜோனில் வந்து எவ்வளோ நாள் வந்து பில்டப் ஆச்சு, அதுக்கப்புறமா தான் நான் தாண்டி போச்சு. ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 49,900 to 49,500 அந்த ஜோன் இருக்குல்ல, ஒரு 400 பாயிண்ட். அந்த 400 பாயிண்ட்ன்றது ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து பிஹேவ் ஆகிட்டு இருக்கு. அது சப்போர்ட் உடச்சிச்சுன்னா கீழே வந்து அட்லீஸ்ட் ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் கீழே உள்ளதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஒரு புல் பேக் ரேலி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு வெனஸ்டே. ஸோ டெஃபினட்டாக வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. ப்ராபபிலிட்டி மை சைடில் இருக்கு. ஆப்ஷன் டேட்டாஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் வந்து காட்டுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,500ல் ஹையஸ்ட் காலும் 24,000ல் ஹையஸ்ட் புட்டும் வந்து பில்டப் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50,500ல் ஹையஸ்ட் காலும் 49,000ல் வந்து ஹையஸ்ட் புட்டும் வந்து பில்டப் ஆயிருக்கு. ஸோ மோரார்லெஸ் வந்து டவுன் சைடில் தான் வந்து காட்டிகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹெவி கால் ரைட்டிங் ஆயிருக்கு. ஸோ ஹெவி கால் ரைட்டிங் ஆயிருக்குன்னு சொன்னால் கீழே தானே காட்டிகிட்டு இருக்கு. 1. 2வது இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரியாலிட்டி ஐடி செக்டரை தவிர வேறு யாருமே வந்து ப்ராப்பராக பண்ணல. ரியாலிட்டி, பவர்,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி ஒரு சைடு ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. மற்றபடி மேஜர் சப்போர்ட் வந்து எதுலையுமே வரல. எது போட்டு மிதிச்சிச்சுன்னு சொன்னால் ஃபைனான்ஸ், பேங்கிங் செக்டர், மெட்டல்ஸ், டெலிகாம் இவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து போட்டு மிதிச்சாங்க. ஃபைனான்ஸில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், பிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், எஸ்பிஐ லைஃப் இவங்களாம் வந்து கீழே வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. ஸோ இதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளம் இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த விதமான ரேலியுமே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத தான் போயிட்டு இருக்கு. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரைட் தருணமான்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு சைடு இருக்கு, ரைட். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று வந்து ஆல்மோஸ்ட் எல்லா மார்க்கெட்டுமே வந்து ரெட்ல இருந்துச்சு. ஆனால் சந்தோஷம் என்னன்னு தெரியுமா, எல்லா மார்க்கெட்டோட நம்ம வந்து கம்மியாக விழுந்துருந்தோம். நம்ம வந்து க்ளோஸ் டு அபவுட் 2-2.25% தான் கீழே விழுந்தோம். மற்றவங்களாம் வந்து 3-4% கீழே விழுந்தாங்க. அது சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்னைக்கு காலையில் நம்ம நிக்காய் இருக்குல்ல, ஜாப்பனீஸ் மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 10.5% வந்து அப்போ வந்துருந்துச்சு. ஸோ நேற்று வந்து அது கீழே விழுந்ததை வச்சு தான் நம்ம எல்லாமே விழுந்தோம். இன்னைக்கு அவன் வந்து ரிகவர் ஆயிட்டாங்க. காரணம் அவங்களோட கரன்சி மார்க்கெட் மறுபடியும் வந்து அந்த 150 ஜோனுக்கு வந்து வந்திருக்கிறாங்க, விச் இஸ் அ பாசிட்டிவ் திங் ஃபார் ஜாப்பனீஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் எக்கானமிக்கும் வந்து இது பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. நம்மளோட ரூபா, ரைட், நேற்று வந்து 84.20, 84.25 வரைக்கும் போனது வந்து இப்போ ரைட்னா வந்து 83, 90, 92 அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 81,700 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஹோல்சேல் ரேட், 999 குவாலிட்டி சில்வர். கோல்டை பொறுத்த வரைக்கும் 7,150, 160 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு ரேட்டு. மார்க்கெட் இதே மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஸ்டடியான அப் மூவ் வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் டைம் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ராபப்ளி ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும். கன்ஃபர்மேஷன் வந்ததுக்குமா நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்டாக்ஸை நம்ம பேசலாம். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவு கரெக்ஷன்ஸ் ஆயிருக்கு, 10-15% கரெக்ஷன் ஆயிருக்கு. பட் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்கட்டும், ரைட். சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பை பண்ணலாம். உழுந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணிட்டு இருக்கிறதுல புத்திசாலித்தனம் கிடையாது. கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கட்டும். அந்த சப்போர்ட் லெவலில் வந்து ஒரு 20-25% நம்ம வந்து வாங்கலாம். மறுபடியும் அது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வரட்டும், 50% வாங்கலாம். செகண்ட் லெவல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வரும்போது மீதி இருக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி தான் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். அண்ட் எப்பயுமே நாங்கள் இங்கே இந்தியா டைரக்டில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவோம். எப்படி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணுவோம்னா, ஒரு 4 செக்டார் எடுத்துப்போம். இப்போதைக்கு எமர்ஜிங் செக்டார் எதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4 செக்டார் எடுத்துப்போம். ஒரு செக்டாருக்கு வந்து 2 இல்லை 3 ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதாவது அந்த சமயத்தில் அந்த செக்டாரை எந்த ஸ்டாக் வந்து மேலே தூக்கிட்டு போகிறாங்க, லீடர், ரைட். அந்த லீடர் ஸ்டாக்ல தான் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உண்டு. எப்பயுமே வந்து இதுதான் வந்து எங்களோட தீமாக இருக்கும். அண்ட் மோஸ்டாக 70-80% ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து மோர் தென் 8 to 10 ஸ்டாக்ஸ்க்கு மேலே ஸ்ப்ரெட் அவுட் பண்ண மாட்டோம். இதுதான் வந்து தீமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் உங்களோட ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ப்ரிடாமினென்ட்லி நாங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த லாங் டேர்ம் ஹோல்டிங்கிறது நம்ம கிடையாது. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.